உங்கள் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னால் சமுத்திரகனியே சாலா நீ யாரான்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவான். பட் அதே ப்ராப்ளம் அவனோட லைஃப்பில் இருந்தால் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண மாட்டான். இதுதான் சாலமன் பாரடாக்ஸ். கிங் சாலமன் கிட்ட 2 லேடிஸ் ஒரு குழந்தைய கொண்டு வந்து இது என்னோட குழந்தை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதை கேட்ட சாலமன் அந்த குழந்தைய 2ஆ கட் பண்ணி ஆளுக்கு பாதியாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ஷாக்கான அந்த குழந்தையோட உண்மையான அம்மா அந்த குழந்தை என்னோடது இல்லை அவங்க கிட்டேயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கிங் அந்த குழந்தை மேலே இவங்க தான் உண்மையாக கேரிங்காக இருக்காங்க, ஸோ இவங்க குழந்தை தான் அப்படின்னு செம கிளாரிட்டியோட ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறாரு. பட் அந்த கிங் அவரோட லைஃப்பில் நிறையவே ராங்கான டிசிஷன்ஸ் எடுத்திருக்காரு. எதனால் இப்படி நடக்குதுன்னா, மற்றவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம மைண்ட் அதை லாஜிக்கலாக திங்க் பண்ணும், ஸோ அதனால் பெட்டரான சொல்யூஷன்ஸை கொடுக்கும். அதே ப்ராப்ளம் நமக்கு வரும்போது நம்ம மைண்ட் அதை எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணும், ஸோ ராங் டிசிஷன்ஸ் எடுக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை உங்கள் ப்ராப்ளமாக பார்க்காம வேற ஒருத்தர் ப்ராப்ளமாக பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா பெட்டரான சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும்.